ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சுவையான கார சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அது கூடவே 4 வரமிளகாய், இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து வதக்கி எடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 4 தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், தக்காளியெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜாரில் நம்ம மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் ஆகணும். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம தாளித்ததை எடுத்து அந்த சட்னியில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கார சட்னி தயார். இப்போது நம்ம இந்த சட்னியை வந்து டேஸ்ட்டு பார்க்கலாம். நம்மளோட இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். See you, டாட்டா, பபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பரீனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தென் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரும். டாட்டா, பபாய்.